வீட்டில் வெய்ய காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வெய்ய காலம்னு சொல்லிகிட்டே இருக்கிறேன் அப்படின்னு ஆல்ரெடி நம்மளுக்கு இப்போ மார்ச்லேயே வெய்ய காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ காய்கறிகள்லாம் கரண்ட் சீக்கிரம் கட் ஆகி போயிட்டு வருது. அதில் காய்கறிகள் வீணாக போயிடுது. இந்த கேரட், பீட்ரூட் இதெல்லாம் நீங்கள் வாங்கும்போது இந்த மாதிரி ஹெட்டையும் டெய்லியும் கட் பண்ணிடுங்க. ஏன்னா இதில் இலை விடுறது, இது ரூட்டோட மாடிஃபிகேஷன் தான் இந்த கேரட்டு. அப்போ இந்த இதை வச்சுட்டு, இந்த ஃபுட்டை வச்சுட்டு இந்த லீஃபும் ரூட்டும் வளர ஆரம்பிச்சிடும். அதனால இதை 2 டிப்பையும் கட் பண்ணிடுங்க. ஹெட்டையும் டெய்லையும் கட் பண்ணிடுங்க. நேற்று தான் வாங்கின கேரட், அதுக்குள்ளே எப்படி வாடின மாதிரி இருக்கு பாருங்க. பீட்ரூட்டும் 2 நல்லா கெட்டியமாக இருக்குது. இது 2ம் கெட்டியமாக இருக்குது. இது 2ம் பாருங்க அப்படியே கொல கொலன்னு இருக்குது. தக்காளி இந்த மாதிரி ஆக ஆரம்பிக்கும் ஒரு பக்கமாக. அதனால இதை அழுகிடுச்சுன்னு தூக்கி போட்டுறாதீங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து கொஞ்சம் கல் உப்பு போட்டுட்டு அதில் இந்த காய்கறிகளை போட்டு வச்சிங்கன்னா பழையபடி நல்லா ஆயிடும். நல்லா இந்த மாதிரி பீட்ரூட்லாம் கெட்டியமாக ஆயிடும். இந்த மாதிரி அழுக ஆரம்பிக்கிறதும் சரியாயிடும். டேஸ்ட்டும் சொல்லி தூக்கி போட்டுறாதீங்க. அப்புறம் முக்கியமான ஒன்று, வயதானவர்கள் வெயிலில் 12 மணிக்கு மேலே 3 மணி வரைக்கும் தயவு செய்து வெளியில் போகாதீங்க. அது ரொம்ப முக்கியமான ஒன்று. அப்புறம் மயக்கம் வந்தா, வாந்தி வந்தா இது உடனே டாக்டர்கிட்ட போங்க. வெயில்னால ரேஷஸ் வந்தாலும் நீங்களே வீட்டில் வைத்தியம் பார்க்காம இந்த தலை சுற்றல், மயக்கம், வாந்தி, டயரியா போல் ஏதாச்சும் வந்துச்சுன்னா இந்த வெயில்னால தயவுசெய்து சீக்கிரம் டாக்டர்கிட்ட போய் பாருங்க. நீங்களே பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு வெயிலில் உடம்பு கெடுத்துறாதீங்க. வாட்டர் கண்டென்ட் உள்ள வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாம் நிறைய சாப்பிடுங்க. நீர்ச்சத்து நிறைந்த காய்கறிகளும் பழங்களையும் அதிகமாக உணவில் எடுத்துக்கோங்க. நிறைய தண்ணி குடிங்க. டீஹைட்ரேட் ஆகிறத தவிர்ங்க. அதிக நீர்ச்சத்து உள்ள காய்கறியும் பழங்களையும் நிச்சயம் எடுத்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு கைப்பிடி சாதத்தை தண்ணியில் போட்டு நைட்டு வச்சு காலையில் நீராகாரம் எடுத்துக்கோங்க. மோர் குடிங்க. இதெல்லாம் கட்டாயம் ஃபாலோ பண்ணுங்க. இந்த வெயில் காலத்தை சமாளிக்க நம்மளுக்கு உதவும். நம்ம இப்படி புடலங்காய் வாங்கியிருப்போம். இந்த சிலவங்க இந்த வெண்மையான பகுதியை நீக்கணும் அப்படிங்கிறதுக்காக தோலை சீவிடுவீங்க. புடலங்காயில் அப்படி தோல் சீவாதீங்க. தோலுக்கு அடியில் தான் அதிகமான சத்துக்கள் நிறைந்திருக்கு. அதுக்கு இந்த மாதிரி கல் உப்பு எடுத்துட்டு இப்படி தேய்ச்சி கொடுக்கும்போது இந்த மேல் இருக்க தோல்னால தான் புடலங்காயில் ஒரு மாதிரி வாசம் அடிக்கும். அந்த ஸ்மெல் சிலவங்களுக்கு பிடிக்காது. நீங்கள் பீலர் வச்சு எடுக்கும்போது அப்படியே தோலோடு வந்துடும். ஆனால் கல் உப்பு வச்சு க்ளீன் பண்ணி பாருங்களேன். இந்த மேலே இருக்க வெள்ளை மட்டும்தான் உங்களுக்கு போகும். அதோட அந்த புடலங்காய் மேலே ஒரு ஸ்மெல் இருக்கும். அந்த ஸ்மெல்லும் இந்த கல் உப்பு வச்சு க்ளீன் பண்ணுறனால இப்படி எல்லா இதையும் க்ளீன் பண்ணிவிட்டு கழுவிட்டு கட் பண்ணி புடலங்காய் சமைக்கலாம். கல் உப்புனால்
நம்மளோட சத்துக்கள் இழக்காமல் பாதுகாக்கலாம். நிறைய பேர் புடலங்காயை கட் பண்ணிவிட்டு உப்பு போட்டு பெசரி வச்சு கொஞ்ச நேரம் கழித்து தண்ணியை விட்டுருக்கோம், அந்த தண்ணியை வடிச்சிட்டு சமைப்பாங்க. அத்தனை சத்துக்களும் உங்களுக்கு புடலங்காயிலேருந்து போயிடும். அந்த மாதிரி செய்யாதீங்க. புடலங்காய் ஒவ்வொரு காய்கறிகளுமே அதோடைய தனித்தன்மை இருக்குது, அதுக்குன்னு தனி சத்துக்கள் நிறைந்திருக்கு. அதை நம்ம இழக்கக்கூடாது. எந்த காய்கறியுமே கழுவிட்டு தான் கட் பண்ணணும், கட் பண்ணிவிட்டு கழுவக்கூடாது. அப்படி கழுவும்போது அதில் உள்ள சத்துக்கள்லாம் எளிதில் நீரில் கரையக்கூடிய சத்துக்கள்லாம் கரைஞ்சி போயிடும். இனிமேல் காயை எப்பயுமே காயை கழுவிட்டு தான் கட் பண்ணுவோம். மேபி உங்களுக்கு இதை டிப்ஸ் எல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் பிகினர்ஸ்க்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்கு தான் நான் சொல்கிறேன்.